ஒரு அடர்த்தியான காட்டுல ஒரு அழகான மான் ஒன்று வாழ்ந்துட்டு வந்துச்சான். அந்த மானுக்கு முயல், கரடி, அணில், தவளை எல்லாம் நண்பர்களா இருந்தாங்களாம். இவங்க எல்லாரும் தினமும் சந்திச்சு ஒன்னா விளையாடுறத ஒரு வழக்கமா வச்சிட்டு இருந்தாங்களாம். அப்படி ஒரு நாள் இவங்க எல்லாரும் ஒன்னா விளையாடிட்டு இருக்கும் பொழுது முயல் தன்னோட நண்பர்களை பார்த்து சுற்றுலா போகலாமான்னு கேட்டுச்சான். இதை கேட்டதும் நண்பர்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. சுற்றுலா போனா ரொம்ப நல்லா இருக்கும், நம்ம கண்டிப்பா போலாம்னு அணிலும் சொல்லிச்சான். நண்பர்கள் எல்லாம் நாளைக்கு நம்ம சுற்றுலா போலான்னு முடிவு பண்ணி அவங்களோட வீட்டுக்கு புறப்பட்டாங்களாம். மறுநாள் நண்பர்கள் எல்லாம் சந்திச்சு சுற்றுலா செல்ல புறப்பட்டாங்களாம். ஆட்டம் பாட்டத்தோட நண்பர்கள் எல்லாம் மகிழ்ச்சியா நடந்துட்டே ஒரு நதியை வந்து அடைஞ்சாங்களாம். நதியை அடைஞ்சதும் விலங்குகள் எல்லாத்துக்கும் பேரதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. நதியோட தண்ணீர் வழக்கத்தை விட அதிகமா இருந்ததுனால நம்ம கடக்கவே முடியாதுன்னு கரடி சொல்லிச்சான். நான் தண்ணியில இறங்கினா ஈரமாயிருவேன்னு அணிலும் சொல்லிச்சான். மற்ற விலங்குகளும் அவர்களோட புகார்களை தெரிவிச்சாங்களாம். கொஞ்ச நேரத்துல மானோட நண்பர்கள் எல்லாம் நம்ம திரும்ப வீட்டுக்கே போலான்னு முடிவு பண்ணாங்களாம். ஆனா மானுக்கு அந்த ஆற்றை கடக்க ஒரு நல்ல யோசனை இருந்துச்சு. நண்பர்களே, நீங்க எல்லாரும் இங்கேயே காத்துட்டுருங்க, நான் ஆற்றை கடக்க நல்ல யோசனையோட வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிச்சான். காட்டுக்குள்ள போன மான் ஆற்றை கடக்க ஏதாச்சும் நமக்கு உதவியா இருக்குமான்னு சுற்றி முற்றி தேடிட்டு இருந்துச்சான். கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய மரக்கட்டிய மான் கவனிக்குது. இத நண்பர்கள் கிட்ட சொல்ல வேக வேகமா நண்பர்களை நோக்கி ஓடுது. நண்பர்கள் அடைஞ்சதும் நான் ஒரு பெரிய மரக்கட்டிய பார்த்தேன், அது நமக்கு இந்த ஆற்றை கடக்க ஒரு பாலமா நமக்கு இருக்கும், வாங்க நம்ம அதை கொண்டு வரலான்னு சொல்லிச்சான். இதை கேட்ட நண்பர்கள் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைஞ்சு அதை கொண்டு வரவும் முடிவு பண்ணாங்களாம். மான் நண்பர்களோட முயற்சினால மரக்கட்டியை ஆற்றுக்கு கொண்டு வந்து அதை பாலமாவும் மாத்திச்சான். இதோட மட்டும் இல்லாம எப்படி ஆற்றை கடக்கணும்னு ஒவ்வொருத்தருக்கும் சொல்லியும் கொடுத்துச்சான். மானோட நண்பர்கள் பொறுமையா ஆற்றை கடந்து மறுபக்கத்தையும் அடைஞ்சாங்களாம். நண்பர்கள் மானோட யோசனையை பாராட்டி சந்தோஷமா விளையாடவும் துவங்கினாங்களாம். மானுக்கு புகார் செய்யறதை விட அதுக்கான தீர்வை யோசிக்கிறது அப்படின்னு நல்லா தெரியும். அன்னையில இருந்து புகார் சொல்லாம அதுக்கான தீர்வை யோசிக்கணும்னு மானோட நண்பர்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். குழந்தைகளே, இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு கடினமான சூழ்நிலையும் நம்ம குறை சொல்லாம அதுக்கான தீர்வை நம்ம நல்லா யோசிக்கணும், இந்த மான் மாதிரி. இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.